வீட்டு வேலைன்னு சொன்னாலே நமக்கு ஒரு முடிவே இல்லாத மாதிரி இருக்கும். வீடு பெருக்கணும், வீடை கிளீன் பண்ணணும், பாத்திரம் தேய்க்கணும், பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும், வேலை இருந்துட்டே தான் இருக்கும். நம்ம நினைப்போம் வேலை முடிஞ்சிட்டுன்னு. அதே இது ஈவினிங் நினைப்போம், ஐயோ வேலை இன்னும் முடியலையே, நிறைய இருக்கே அப்படின்னு. ஆனா ஒரு 5 பழக்க வழக்கங்களை நம்ம நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா அது வந்து நமக்கு நல்ல ஸ்ட்ரெஸ் இல்லாம நல்ல ஒரு இதா இருக்கும். நான் அதுல வந்து முதல் டிப்ஸை உங்ககிட்ட சொல்றேன். உங்களுக்கு நான் 5 டிப்ஸ் சொல்லுவேன். அதுல ஏதோ ஒண்ணு உங்களுக்கு கிளிக் ஆனா கூட அது ரொம்ப ஒர்த்து தான். ஓகே. அந்த முதல் டிப்ஸ் என்னன்னா, நம்ம காலையிலேயே எழும்பி ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம ஒரு 10 நிமிஷம் நமக்காக ஒதுக்கி வைக்கணும். அப்படி வைக்கும்போது காலையில ரிலாக்ஸா ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே காமா வெளியில உட்காந்துட்டு டீயை ரசிச்சு குடிச்சு உங்களுக்கு பிடிச்ச ஒரு பக்தி பாட்டோ ஏதோ ஒரு பாட்டை கேட்டு அந்த நாளை நீங்க தொடங்குனீங்கன்னா அந்த நாள் எப்படி நம்ம காலையில தொடங்குச்சோ அதே மாதிரி ஈவினிங்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம முடியும். ஃப்ரீ ஆகணும்னா கூட நல்ல பாசிட்டிவான புக்ஸ் நிறைய இருக்கு கடையில. அதுல ஏதாவது ஒரு பாசிட்டிவான புக்கை வாங்கி ஒரு 10 நிமிஷம் நம்ம ரீட் பண்ணா கூட நம்ம மைண்டு காலையில கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், நல்லா இருக்கும். அந்த கூட நம்ம ஒரு ஹேபிட்டா நம்ம எடுத்துக்கலாம். வேலையும் ஒரே நேரத்துல செய்யணும்னு நம்ம நினைக்க கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிச்சன் ஒர்க் நம்ம சமையலை வந்து டப்புன்னு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறணும். அப்புறம் கிச்சனை கிளீன் பண்ணிட்டு வீடை வந்து ரீசெட் பண்ணிட்டாலே ஒரு பெரிய வேலை நமக்கு முடிஞ்ச மாதிரி, ஸ்ட்ரெஸ் வந்து பாதி குறைஞ்ச மாதிரி. அப்போ நமக்கு எதுக்கு முதல்ல இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அதை முதல்ல நம்ம செஞ்சிட்டோம்னா நம்மளோட ஒர்க் வந்து கொஞ்சம் குறையும். இதுதான் இந்த ஹேபிட் ரொம்ப முக்கியம். எல்லா வேலையும் ஒரே போல செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. நமக்கு ஒரே நாளா கிச்சனை ரொம்ப கிளீன் பண்ணணும், வீடை டீப் கிளீன் பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லை. நம்ம வீடு நம்ம எப்போ வேணாலும் செய்யலாம். அதனால உங்களுக்கு எது முடியுதோ, ஏன்னா எல்லா நாளும் நமக்கு எனர்ஜி இருக்கணும்னு சொல்ல முடியாது. சில நாள் எனர்ஜி இருக்கும், சில நாள் எனர்ஜி இருக்காது. அப்போ நம்ம எனர்ஜி இருக்கிறனால கொஞ்சம் ஓவரா வேலை செய்யலாம், எனர்ஜி இல்லாதனால கொஞ்சம் சிம்பிளா ஒர்க் பண்ணணும். நம்ம வீடு தானே இருக்கட்டும் அப்படி விட்டுக்கலாம். ஏன்னா நானும் முன்னாடி அப்படிதான் ஓவர்லோட் பண்ணி ஐயோ வீடை கிளீன் பண்ணணும், அதை பண்ணணும், ஸ்ட்ரெஸ் ஆகி அதை பண்ண அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்ப என்னோட இந்த மாதிரி நான் டிப் அப்படியே கொண்டு போறதுனால என்னோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கு. அதனால கண்டிப்பா நாமளும் அவசரப்படாம ஸ்ட்ரெஸ் ஆகாம ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்காம நமக்கு எனர்ஜிக்கு நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அன்னைக்கு பண்ணுங்க. வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம என்னென்ன திங்ஸ் எடுக்கிறோமோ அதை அந்தந்த திங்ஸில் வைக்கிற மாதிரி இருக்கணும். நம்மளோட வீக்லி மீல் வந்து பிளான் பண்ணணும். நாளைக்கு என்ன சமைக்கிறது அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டோம்னா அது கரெக்டா இருக்கும். அதே மாதிரி ஒரு டீ எடுக்கிறோம், ஒரு சுகர் வைக்கிறோம், அது எந்தெந்த பிளேஸ்ல நம்ம வைக்கணும்னு நம்ம மனசுல நம்ம நினைச்சிருப்போம் இல்லையா? அதே மாதிரி என்ன வெஜிடபிள்ஸ் என்ன இது கிராசரி எதுவுமே நம்ம எந்த இடத்துல வச்சிருக்கோமோ அதே ஒரு பிக்சடா நம்ம அந்த இடத்துல வச்சாலே நமக்கு பாதி டென்ஷன் குறையும். ஐயோ இங்க அதை எங்க வச்சோம் இதை எங்க வச்சோன்றது தேட வேண்டாம். அப்போ நம்ம அதுக்கான ஒரு இதை கரெக்டா வச்சு அதே ஒரு மைண்ட் செட்டப் பண்ணிடணும். ஏன்னா நான் இதெல்லாம் பண்ணினனாலதான் எனக்கு ரொம்ப இப்ப ஈஸியா இருக்கு. எல்லாமே அந்தந்த பிளேஸ்ல நான் வைக்கிறதுனால நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா நான் இருக்கிறேன். அதே மாதிரி கிராசரி வாங்குறியா ஒரு மாசத்துக்கு வாங்கி அதை அந்தந்த இடத்துல நீங்க அரேஞ்ச் பண்ற மாதிரி நீங்க வச்சிருந்தா கூட நமக்கு நல்லா இருக்கும். நான் அடுத்த வாரத்துக்கு என்ன சமைக்கலாம் அது நம்ம நைட்டே நம்ம எடுத்து வச்சுட்டா காலையில ஃப்ரீயா இருக்கும். இந்த மாதிரி நீங்க பண்ணி பாருங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் இதை தான் லேட்டா புரிஞ்சுக்கிட்டேன். நாம வந்து ஒரு 5 நிமிஷம் டீ குடிக்கிறது, ஒரு 5 நிமிஷம் வாக் பண்றது, வெளியில வந்து ஃப்ரெஷ் ஏர், இதெல்லாம் வந்து லேசினஸ் கிடையாது. இதெல்லாம் வந்து நமக்கு ரீசார்ஜ், நம்ம உடம்ப வந்து நம்ம பூஸ்ட் பண்ற மாதிரி. அதனால நான் வாக்கிங் போறோம் அது வந்து நமக்கு ஒரு ரிலாக்ஸா இருக்கும். இந்த 5 டிப்ஸும் லைஃப் ஹேக் இல்ல, வாழ்க்கையை வந்து ஸ்மூத்தா கொண்டு போக வேலையெல்லாம் ஈஸியா மாறல. ஆனா அதை மேனேஜபிள் பண்றதுனால அதை ஈஸியா மாறுது. இதுதான் என்னோட ஹேபிட்டா நான் மாத்திருக்கேன். உங்களுக்கும் இதோட ஈஸியா ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இல்ல என்னோட இது பிடிச்சிருந்துன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.